கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2025 வருடத்தில் 7வது மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:3 வசனத்தை வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஆமென் சொல்லாமா? கிரீடத்தை கர்த்தர் நமக்கு சூட்ட போகிறார். ஆமென். எப்போ கிரீடம் சூட்டுவாங்க? நல்ல ஒரு போட்டி அல்லது ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம், அதில் ஜெயம் எடுத்த போது அந்த ஜெயம் எடுத்தவர்களுக்கு கர்த்தர் கிரீடத்தை சூட்டுகிறவராயிருக்கிறார். அப்படியானால் இதுவரைக்கும் நான் பட்ட பிரயாசங்கள், ஆண்டவரே நான் எவ்வளவோ நற்காரியங்களை செய்திருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் நற்கிரிகளை செய்திருக்கிறேன், நன்மைகளை செய்திருக்கிறேன். ஆனால் யாருமே எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்கல ஆண்டவரே. எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னை தள்ளுறாங்க. அப்போனா இவ்வளோ காலம் நான் பட்ட பிரயாசத்துக்கு எல்லாம் என்ன பலன் என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு மனவேதனைக்குள்ளாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பான தேவஜனமே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி எங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்காகவும், நீங்கள் செய்த எல்லா நற்கிரியைகளுக்கும் உன் கர்த்தர் ஒவ்வொன்றையும் கணக்கில் வைத்து அவர் பிரதிபலன் ஏந்தி வருகிறார். அவர் உனக்கு கிரீடம் சூட்ட போகிறார். ஆமென் சொல்லாமா? மனுஷங்க எல்லாம் பலவீனமானவர்கள். நம்முடைய குடும்பத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ உழைச்சிருக்கேன், இந்த குடும்பத்தின் நன்மைக்காக அல்லது என்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, சகோதரர்களுக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த அங்கலாய்ப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமெனா? எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறது போல நீங்கள் பட்ட இந்த பிரயாசத்தை எல்லாம் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் பிரதிபலன் ஏந்தி உங்கள் தலையில மகுடம் சூட்ட போகிறார். ஆமென். கிரீடம் சூட்டி விட்டாலே, கவனிங்களேன், கிரீடம் சூட்டினாவே நாம எல்லாம் ஒரு எண்டு, ஒரு முடிவு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரனை ஆளுகைக்கு வைக்கிறார். ஆமென். தலையில் கிரீடத்தை சூட்டினவங்க தான் என்ன செய்வாங்க? ஆளுகைக்கு நேராகி போவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்து அதற்கேற்ற பிரதிபலனை கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அங்கே சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அந்த இடத்துல அலங்காரம் அப்படின்னு சொல்ற க்ளோரி ஆஃப் க்ரோன், மகிமையின் கிரீடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா மகிமையின் கிரீடம். அது தமிழில் அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தையும் கூட. உன் தேவனுடைய கர்த்தர் ராஜ்யமுடி என்பது ராயல் டயடம். அந்த டயடம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கக்கூடிய அந்த கிரீடம். ஆக்சுவலாக இதை எப்படி இங்கே தேவன் சொல்கிறார் அப்படின்னா, உன் தலையில் நான் கிரீடத்தை சூட்டுவேன் என்று டைரக்டாக வெளிப்படையாக சொல்லாமல் இங்கே ஒரு மகிமையான வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய கையில் கிரீடமாக இருக்கிறேன்னு. ஆமென். பாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு இங்கே தேவன் சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய கரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவை இங்கே காண்பிக்கிறதா இருக்கிறது. நீ கர்த்தருடைய கரம், அந்த கரம் என்பது ஆளுகை செய்கிற கரம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம். அப்படியானால் நீ கர்த்தருடைய கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நித்தியத்துக்கும் ராஜாதி ராஜாவாய் சர்வத்தையும் ஆளுகை செய்ய போறாரு. அவருடைய ஆளுகையில் நீயும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வாய். ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சு போச்சா? கர்த்தருடைய கரம் என்று சொல்லுவது அவர் என்றென்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. சங்கீத புத்தகத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 103வது சங்கீதத்தில் அவருடைய கரம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 103ஆம் சங்கீதம் 19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அதுதான் ஆளுகிற கரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் சர்வத்தையும் ஆளுகிறார்.
ஏனென்றால் அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன். இந்த கர்த்தருடைய கரத்திலே நீ அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்திலே ராஜ்யமுடியுமா இருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. ஆக அந்த கரத்தை சொல்றது நீ கவலைப்படாத. நான் தான் நித்திய ராஜா, சர்வத்துக்கும் ஆளுகை செய்கிற ராஜாவா இருக்கிறேன். என்னுடைய ஆளுகையில் நீ ஆளுகை செய்வாய். ஆமென். நீ ஆளுகை, என் கையில் நீ கிரீடமாய் நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ பட்ட பிரயாசங்கள் அவ்வளவு பிரயாசங்கள். அதுதான் கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்களேன். 7 சபைகளுக்கும் அவர் எழுதுவார். நமது ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்திலே ஏந்திருக்கிறார். ஆமெனா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய கரம். நான் அவரை கண்டபோது இல்ல, வெளிப்படுத்தின 1:17 தானே. தமது வலது கரத்தில் 24 எந்த வசனத்தை வாசியத்தை? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 வாசி. அது பட்டுன்னு வாசிக்க வேண்டாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஆமென். கர்த்தருடைய கையில நீ எப்படி இருக்கிற? அலங்காரமான கிரீடமா இருக்கிறன்னு சொல்றவர் அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு, இந்த 7வது மாதத்தில் 7 நட்சத்திரம் என்பது அந்த தேவனுடைய ஊழியர்களை அங்கே தேவன் காண்பிக்கிறார். இந்த 7 என்பது பரிபூரண ஆசீர்வாதம். அதான் கிரீடத்தை குறித்து பேசுகிறார். பரிபூரணமாய் நான் உன் தலையில் கிரீடம் சூட்டி என் ஆளுகைக்கு உன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லாமா? அப்போ தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் என்று சொல்லுவது ஜெயங்கொண்டவர். ஆமெனா. அவர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். சபைக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன பார்க்கிறாரு? 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறார். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருப்பது என்பது ஜெயஜீவியம். இந்த இடத்துல அவர் நிலையங்கி என்பது பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரமும், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருப்பது என்பது ராஜாவையும் ஜெயஜீவியத்தையும் காண்பிக்கிறது. ஆக இந்த காட்சியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி பார்க்கிறார் என்றால், கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயத்தையும் அவர் பார்க்கிறார். ஆமெனா. நமது ஆண்டவர் சகலத்தையும் ஜெயித்தவர், சர்வத்தையும் ஜெயங்கொண்டவராய் அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ஆக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நமது ஆண்டவர் தான் ராஜரீக ஆசாரியனாய் தேவனுடைய ராஜாவாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆக தமது வலது கரத்தில் அவர் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில், இந்த 7 பொன் குத்து விளக்கு என்பது 7 சபைகளும், 7 நட்சத்திரம் என்பது 7 சபையினுடைய ஊழியர்களையும் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆக யார் யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நாமத்துக்கு மகிமையாக நாம் ஜீவிக்கிறோமோ, நம்ம அத்தனை பேரையும் நம்முடைய தலையில் கிரீடம் சூட்டி அவரோடு கூட ஆளுகைக்கு நம்மை அழைத்து விட்டார். ஆமென் சொல்லாமா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்கே பார்க்குறோம், அவர் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நிலையங்கி என்பது ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு தரம் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகும்போது இந்த நிலையங்கி தரித்திருப்பார். மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருப்பது என்பது ஜெயஜீவியம். ஒரு ராஜா இன்னொரு எதிரியை ஜெயங்கொண்டு அந்த ஜெயத்தினுடைய நினைவாக கட்டி கொண்டிருப்பதான் இந்த பொற்கச்சை. ஆக இவர் ராஜரீக ஆசாரியனாய் அவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆமெனா. அவர் தேவனுடைய ஆசாரியனாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அப்போ நாம கூட என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ ஒரு ஆசாரியன் என்பவன் தேவனுடைய அன்பிலே பரிசுத்தமும், ராஜா என்பவன் குற்றமற்ற வாழ்க்கையும். எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், எல்லாமே 2 இருக்கும், எல்லாமே டபுளாக இருக்கும். ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினையை வைத்து தான் தேவன் படைத்திருப்பார். ஏன்னா இது தேவனுடைய சுபாவம். தேவன் அன்புள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமெனா. தேவன் எப்படி இருக்கிறாரு?
அன்பும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பிலே பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்கிறவராக இருப்போமே ஆனால் நமக்கு நிச்சயமாக தேவன் இந்த கிரீடத்தை நம்முடைய தலையிலே அவர் சூட்டுகிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ அன்பிலே பரிசுத்தம், அதுதான் நம்முடைய குடும்பத்தில் அன்புடையவர்களாய் நம்முடைய கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு, சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நீதி செய்கிறோம். எத்தனை சொல்றது புரியுது? அதுதான் தேவன் நம்மை குடும்பத்தில் வைத்து படைத்திருக்கிறார். அப்போ அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் என்பதுதான் ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எடுத்து வாசிங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:1 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 62:1 வாசிங்க. சீயோனின் நிமித்தமும், சீயோனின் அந்த மைக்கிறதுக்கு சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசம். நல்லா கவனிங்க, அங்க சொல்றாரு சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும். இந்த எருசலேம் என்பது அன்பில் பரிசுத்தமும், சீயோன் என்பது குற்றமற்ற வாழ்க்கையும் நமக்கு காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, நமது ஆண்டவர் அவர் சீயோனிலே அவர் என்னுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மையும் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை சொல்றது புரியுது? குடும்பத்தில் தான் அன்பு விளையும். தேவனுக்கு தேவை குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் அன்பில் பரிசுத்தத்தையும் குற்றமற்ற வாழ்க்கை நம்முடைய சகோதரர்களுக்கு நீதி செய்ய வேண்டும். நம் நிமித்தம் அவருடைய உள்ளம் இளைப்பாற வேண்டும். இந்த அன்பில் தான் அங்கே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆக சீயோன் என்பது குற்றமற்ற வாழ்க்கையும், எருசலேம் என்பது அன்பிலே பரிசுத்தமாக இருக்கிறதும். ஆமேனா? நாம் எல்லாருமாய் அன்பிலே பரிசுத்தம் உடையவர்களாய் நம்முடைய குடும்பத்தாருக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறோம். ஆமேனா? நம்முடைய இருதயத்தில் நன்மை செய்கிற இருதயமாக தேவன் நம்மை உருவாக்கி படைத்திருக்கிறார். அதனால் தான் கர்த்தர் சொல்றாரு, உன் பிரயாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவர் 7 சபையின் தூதனுக்கு எழுதும்போது சொல்லுவார், உன் பிரயாசத்தை நான் பார்த்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ செய்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் அங்கீகரித்து தான் உனக்கு கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் என்ன நல்லவங்களாவே சொல்ல மாட்டாங்களே. நல்லா கவனிங்க, அதுக்கேற்ற அங்கீகாரம் எனக்கு இல்லையே. உண்மையிலே நமக்கு அது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் நான் நீ செய்திருக்கிற அத்தனை நற்கிரியைகளுக்கும் உனக்கு மகிமை செலுத்தும்படி எல்லா ஜாதிகளுக்கும் முன்பதாக உன் நீதியையும் சகல ராஜாக்களுக்கும் உன் மகிமை நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பணம் செலவு செய்திருப்போம், எவ்வளவு கண்விழிப்புகள், எவ்வளவோ நமக்கு வேலைகள் இருக்கும். அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்து அதுக்காக ஒருத்தர் கூட நமக்கு நன்றியே நினைக்க மாட்டாங்க, நன்மையை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பினுடைய நோக்கமே எதுக்காகன்னா அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அன்பில் பரிசுத்தம் தான் எருசலேம், குற்றமற்ற வாழ்க்கை தான் சீயோன். அதனால்தான் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் என்று சொல்லுவது அன்பில் பரிசுத்தமும், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்பது குற்றமற்ற வாழ்க்கையும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இங்கே ராஜரீக ஆசாரியனாய் என்றென்றைக்கும் நீ என்னோடு கூட ஆளுகை செய்வாய், நீ என் கையில் கிரீடமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆக இந்த மகிமையின் கிரீடமாய் இன்றைக்கு தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28:5 வாசிங்களேன், 5-6 வசனங்கள்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும். நல்லா கவனிங்க, என்ன கிரீடம்? மகிமையான கிரீடம். நல்லா கவனிங்க, நம்மை தேவன் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நீதான் என் கிரீடம், நீ என்னுடைய மகிமையின் கிரீடம், அலங்காரமான முடியும். அதாவது இங்கேயும் glory of crown, அந்த ராயல் டயடம், அந்த ராஜமுடி, அதை குறித்தே பேசுகிற. நீ பரிசுத்தத்தில் அலங்காரமா இருக்கிறாய், நீ ராஜரிக ஆசாரியனா இருக்கிறாய். தேவன் உன்னை அவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமக்காரராகவும் இருப்பார். ஆமென். இது யாருடைய அபிஷேகம் என்றால், ராஜரீக ஆசாரியனுடைய அபிஷேகம். நியாயம் விசாரிக்கிறதுக்கு. அல்லேலூயா. என்ன விசாரிக்கிறதுக்கு? நியாயம் விசாரிக்கிறதுக்கு. உனக்கு நியாயத்தின் ஆவி, அவருடைய ஸ்பிரிட்டை உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதுதான் அன்பு. குடும்பத்தில் அன்பு நல்ல பயிற்சி எடுங்க கிறிஸ்துவின் அன்புல. அப்போ நியாய சங்கம் உட்காருகிறது. நியாயம் விசாரிப்பதற்கு நீ சிங்காசனத்திலே உட்காருவாய். 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு, அவர்கள் அங்க தலையில கிரீடம் சூட்டிக்கொண்டு, அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு சுத்தி 24 சிங்காசனத்தில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். அவர்கள் யார் என்றால், நியாய சங்கம், நியாயம் விசாரிக்கிறவர்கள், தேவனுடைய மகிமைக்கென்று நியாயம் விசாரிக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நியாயம் விசாரிக்கிறவர்கள். இவர்கள் யார்? அன்பின் பிரயாசப்பட்டவர்கள். உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்துக்கு தான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகளில் நீங்க எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு கிரீடம் சூட்டி உன்னை ஆளுகைக்கு நேராய் கொண்டு போகிறார். எடுத்தது வசந்த வாசி வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசி பார்க்கலாம். வீட்டிலிருந்தவர் 2ஆவது வசனத்தை வாசி. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. நல்லா கவனிக்கணும், சிங்காசனம் இருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம். தேவ சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. வாசி தொடர்ந்து. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? என்ன வஸ்திரம் தரித்திருந்தார்கள்? அதாவது வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு, அங்கே அவர்கள் தங்கள் சிரசுகளிலே பொன், அந்த முடி, அந்த கிரீடம், அந்த முடி என்பது கிரீடம், அவர்கள் சிரசில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தது என்பது நியாயம் விசாரிப்பது, ஆளுகை செய்வது. நான் தேவனுடைய குமாரன், நான் சீயோனிலே இயேசு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதர்களே, தேவ சாயிலும் தேவ ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட என் சகோதரர்களே, உங்களுக்குள்ளே அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் நீங்கள் செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையை செய்து எல்லாருக்கும் நன்மை செய்தீங்க இல்லையா? உங்கள் நன்மைகளை எல்லாம் நான் என்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறேன். நீங்கள் வெண்வஸ்திரம் தரித்து பொன்முடி சூடி தேவனுடைய சிங்காசனத்திலே உட்காருவீர்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னையும் என்னையும் குறித்த தேவனுடைய அனாதி தீர்மானம். அங்கே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆவது அதிகாரம், அதில் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு
ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. என்னது? நியாய சங்கம் உட்கார்ந்தது. நீங்க தேவனுடைய நீதியை அறிந்திருக்கிறீர்கள், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்கள், இந்த வேதத்தினுடைய மகத்துவமே இயேசு ராஜா என்பதை நீங்கள் அறிந்து தேவனுடைய மகிமை எப்பேற்பட்டது, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உங்கள் இருதய ஓசையில் அவரை நீங்கள் துதித்தீர்கள். இந்த நியாய சங்கம் உட்கார்கிறது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் நீதியும் நியாயமும் செய்வதற்காக தேவனுடைய ஆளுநர்களாக தேவனுடைய ராஜாக்களாக கர்த்தர் உங்களை முடிசூட்டுகிறார். எதனுடைய அடிப்படையில்? நீங்கள் குற்றமற்ற வாழ்க்கை செய்தீர்கள். உன் குடும்பத்துக்கு நீங்க பட்ட பிரயாசம், உங்கள் சகோதரருக்கு நீங்க பட்ட பிரயாசம். ஏனென்றால் தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்பே இல்லாதவர்களாய் நம்ம ஏதேன் தோட்டத்தில் பாதை மாறி மனுக்குலம் வேற திசையில் திரிந்து விட்டது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவர் நம்மை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் வாழ்வதற்காக தேவன் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கிறார். நாம் கிரீடம் சூட்டப்பட்டு வெண்வஸ்திரம் தரித்து தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அந்த பொன்முடி நம்முடைய தலையில் இருக்கிறது. எப்படி இயேசு ராஜா நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டு 7 குத்துவிளக்குகள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல் நாம் வெண்வஸ்திரம் தரித்து நம்முடைய தலையிலே பொன்முடி சூடி தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி நாம் உட்கார போகிறோம். இதுவரைக்கும் நீ ஓடி ஓடி ஓடிப்பட்ட பிரயாசங்கள், அல்லேலூயா, தேவனுடைய நீதியும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்காகவும் தேவன் பிரதிபலன் கொடுத்து உங்களை நியாயம் விசாரிப்பதற்காக தேவன் நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார போகிறீர்கள். அதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதுதான் இந்த பரிபூரணம். 7 பரிபூரணமான பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதனால தான் நல்லா கவனிங்க, இந்த கிரீடம் 2 பேருக்கு வைக்கப்படும். ஒன்று பிரதான ஆசாரியன் தலையில் மேல இருக்கிற அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலம் நல்லா கவனிங்க, இந்த அபிஷேக தைலம் தான் அன்பில் பரிசுத்தம். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப இந்த அபிஷேகம் மட்டும்தான் தேவனை காண வைக்கும், தேவன் மேல அன்பு கூற வைக்கும், தேவனை நேசிக்க வைக்கும். இந்த அன்பு இருந்தால்தான் குற்றமற்ற வாழ்க்கை செய்ய முடியும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இந்த பிரதான ஆசாரியன் தலை மேல ஒரு கிரீடம் இருக்கிறது. அது என்ன கிரீடம்? லேவியராகமம் 21 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 21:12 வாசிக்க பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதான ஆசாரியனுடைய தலை மேல என்ன இருக்குது? பரிசுத்த அபிஷேகம் இருக்கிறது. பரிசுத்த அபிஷேகம் இந்த பிரதான ஆசாரியனுடைய தலையின் மேல கிரீடமாய் இருக்கிறது. இதுதான் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தம்முடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி தேவ அன்பிலே நாம் பூரணப்படும்படியாய் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமெனா. இந்த அபிஷேகத்தினால் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள அன்பு பரிபூரணமாய் இருக்கிறது. தேவனுக்கு தேவை ஒரு குமாரன் தேவை. இந்த குமாரன் அன்புள்ளவனாய் தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் குற்றமற்றவனாய் அவன் இருக்க வேண்டும். ஆக இந்த நல்ல கவனிங்க, பரிசுத்த அபிஷேக தைலம் இருந்துச்சுன்னா நம்முடைய நெற்றியில பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற நெற்றி பட்டமாகி கிரீடம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்திலே காணப்படும். பரிசுத்த கிரீடம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதுதான் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் 10 வஸ்திரத்தில் அவன் நெற்றியில பாகையை மேலே தரித்து விட்டு அந்த பாகைக்கு மேலே நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் கிரீடத்தை அவன் நெற்றியில கட்டிக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போவான். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இல்லை, ஏன்னா அவன் தேவனை காணவில்லை.
தேவனிடத்தில் அன்பு கூறுவதே அன்பு. ஆமெனா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். ஆக இந்த பிரதான ஆசாரியனுடைய தலையின் மேலே பரிசுத்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. அதனால அவன் நெற்றியிலே அந்த பரிசுத்த கிரீடம் இருக்கிறது. நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்று சொல்லுவது அவன் ஜீவியம். எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 29:6 வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 29:6. அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து, பரிசுத்த கிரீடத்தை பாகையிலே அதான் நெற்றி பட்டம். அதுல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற வார்த்தையை அந்த நெற்றி பட்டத்தில் முத்திரை வெட்டாக வெட்டி பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் போகும்போதெல்லாம் அவன் நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற அந்த கிரீடத்தை கட்டிக்கொண்டு அவன் உள்ளே போக வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு அன்பு தேவை. ஆமெனா. உன்னையும் என்னையும் கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அன்பு கூறுவதற்காக, நாம் அன்பிலே பரிபூர்ணப்படுவதற்காக. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற அந்த அன்பு நம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இந்த அன்பிலே நாம் பரிபூர்ணப்படுவோமேயானால் குற்றமற்ற வாழ்க்கை, ராஜ கிரீடம். ராஜா கிரீடம் என்பது தன் சகோதரர்களுக்கு நீதி செய்கிற அனுபவம். இதுதான் எஸ்தரின் தலையின் மேலே அகாஸ்வேரு ராஜா ராஜ கிரீடத்தை சூட்டினார். அவர் மேல அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் இந்த எஸ்தருக்குள்ள, மணவாட்டிக்குள்ள ஒரு அன்பில் பரிபூர்ணம் இருந்தபடினாலே. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அதுல 17வது வசனமா வாசிப்பாக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல நல்லா கவனிங்க, ஏன் அன்பு வைத்தான்? இந்த எஸ்தருக்குள்ள அன்பில் பரிபூர்ணம் என்கின்ற அந்த நிலைக்குள்ள பரிசுத்த அலங்காரம் இந்த எஸ்தருக்குள்ள இருந்தபடினாலே சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. தேவன் நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். கிறிஸ்துவின் தயையும் பட்சமும் நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அப்புறம் ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆமென் சொல்லுங்க. அப்ப தலையின் மேலே கிரீடம் வைப்பது ஒன்று பிரதான ஆசாரியன், இன்னொன்று ராஜா. ஆமெனா, மணவாட்டி. ஆக இந்த கிரீடம் மகிமையின் கிரீடம். இந்த கிரீடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பட்ட காலத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை கொண்டு நாம் எப்படியெல்லாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கிரீடத்தினுடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். புரிஞ்சு போச்சா? இப்ப நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லுவது அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் ஆசாரிய ராஜ்யம். இந்த ஆசாரிய ராஜ்யம் என்பது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்பிலே பரிபூர்ணப்பட்டு எல்லாருக்கும் தயவு பாராட்டுறீங்க இல்லையா? நீங்கள் நன்மை செய்கிறீங்க இல்லையா? அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக நீங்கள் எப்படி உழைச்சிங்க, எப்படி பிரயாசப்பட்டீங்க? நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நாம் படுகிற அத்தனை பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. நீ நினைச்சு துக்கத்தோடு உட்கார்ந்திருக்காத. என்னை யாருமே நினைக்கலையே, என் நன்மைகளை நினைக்கலையே, என் நன்மைகளை நினைச்சு பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு என்னை தூஷணமாக பேச மாட்டாங்களே, என்னை தூக்கி எறிய மாட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். நம்முடைய எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் கிரீடம் ஏந்தி வருகிறார். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக இந்த மகிமையின் கிரீடம் பிரதான ஆசாரியனுடைய தலையிலும் ராஜாவின் மேலும் இருக்கும். இது இரண்டு சேர்த்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரியன். இதுதான் தேவனுடைய குமாரன். மெல்கிசேதேக் என்பதுதான் தேவனுடைய குமாரன். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கை. அன்பு மட்டும் தனியா நிற்காது, நீதி மட்டும் தனியா நிற்காது. இது ரெண்டும் பேலன்ஸ்டா நிற்கணும், பேலன்ஸா இருக்கணும். அப்போ இந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த கிரீடத்தை சூட்டுவேன் என்று சொல்லி என்றென்றைக்கு என்கிட்ட இருப்பா என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ முதலாவது இந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு
பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் விளையாட்டுல நான் என்ன பண்ண போறேன், விளையாடி நான் கிரீடம் பெற போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிரீடம் பெறறதுக்கு ஓடி பிரயாசப்படுறாங்க. அந்த விளையாட்டுக்காக அவங்க பயிற்சி எடுக்கும் போது எத்தனை இச்சை அடக்கம். ஆமேனா, நம்ம எல்லாம் இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் வந்துவிட்டோம். நம்ம எல்லாவற்றையும் இச்சை அடக்கம் உடையவர்களாய் கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டு இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. நாம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கிறார். ஆமேன். இந்த விசுவாச ஓட்டத்தில் இந்த பந்தய பொருளை, இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அழிவில்லாத கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க, என்ன கிரீடம்? என்ன கிரீடம் சொல்லுங்க, என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். அது அழியாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமை என்றென்றைக்குமே அழியாது. ஏனென்றால் இந்த விசுவாச ஓட்டத்தில் இச்சையடக்கம் உடையவர்களாய் முன்னாடி ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? மனம் போன போக்கில் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் போய் நின்று என் தேவனை முகமுகமாக நான் தரிசிக்கப் போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இச்சையடக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். ஆமேனா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:8 வேகமாக வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். என்ன கிரீடம்? இந்த கிரீடம் எப்ப நமக்கு கிடைக்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த கிரீடம் எப்ப நமக்கு கிடைக்குது? இந்த பாருங்க, அழிவில்லாத கிரீடம் எப்ப நமக்கு கிடைக்குது? விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறோம், இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறோம். ஆமேனா சொல்லுங்க. இச்சை அடக்கத்தோடு இருக்கும்போது நமக்கு என்ன வருது? ஆமேனா. முன்னாடிலாம் எவ்வளோ கெட்ட பழக்கம் இல்லையா? அதெல்லாம் தாண்டி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி இச்சை அடக்கத்தோடு இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும்போது அழிவில்லாத கிரீடம். நீதியின் கிரீடம் எப்ப கிடைக்குது? 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், விசுவாசத்துடைய நோக்கமே என் தேவனுக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். ஆமேனா. ஓட்டத்தை முடிக்கும் போது என்னது? இச்சை அடக்கத்தோடு ஓடுகிற ஓட்ட விசுவாச ஓட்டம் ஓடும்போது என்ன கிரீடம்? வாய்த்தன் சொல்லுங்க, என்ன கிரீடம்? அது அந்த மகிமையின் கிரீடத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா அழிவில்லாத கிரீடம் என்பதை பாருங்கள். நான் சொல்றது புரியுதா? தேவன் நமக்கு கொடுத்த கிரீடம் அந்த மகிமையின் கிரீடம். என்ன கிரீடம்? அந்த மகிமைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா அழிவில்லாத கிரீடம் ஒன்று. ரெண்டாவது அது நீதியின் கிரீடமாக இருக்கிறது. மூன்றாவது நல்லா கவனி, யாக்கோபு 1:12 வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 1:12 வாசிக்க பார்க்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் சொல்லுங்க. என்ன? யாருக்கு? அதுதான் அன்பில் பரிசுத்தம். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய அழைப்பு. மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. எப்பொழுது அவனுக்குள்ள அன்பு இருக்குது, அவன் அபிஷேகம் பெற்று தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அப்பதான் மனிதனுக்குள்ளே அன்பு உள்ள வருகிறது. அப்போ நமக்கு சோதனை பயங்கரமாக. இதனுடைய இந்த சோதனை என்பது ஏதோ டெம்டேஷன் அல்ல, இது எக்ஸாமைன், அதாவது பரீட்சை. நம்மை உயர்த்துவதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ சோதனைகள் வரும். தேவன் நமக்கு ஒரு பரீட்சை வைப்பார். உன் அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து பரீட்சை வைப்பார். எப்படி வைப்பார் பரீட்சை? உனக்கு பசியாக இருக்கும், இருக்கிறது கொஞ்சம் சாப்பாடாக இருக்கும். இப்போ ஆண்டவர் பரீட்சை வைப்பார். இன்னொருத்தருக்கும் பசின்னு நிற்பாங்க. உன் வயிறு நிரப்புறியா இல்லை அவங்க வயிறு நிரப்புறியா? ஆமேனா. நீ எத்தனையோ காலம் உன் வயிறை காலி போட்டு இன்னொரு வயிறை நிரப்பியிருக்கிற இல்லையா? ஆமேனா. இந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். வாசி அந்த வசந்த யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின? ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ? பரீட்சையில் நாம் ஜெயிக்கும் போது. ஆமேனா. அன்பின் பரீட்சையில் நாம் ஜெயிக்கும் போது அது ஜீவ கிரீடம், அது ஜீவன். அந்த மகிமையின் கிரீடத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஒன்று அது என்ன இருக்குது? அழிவில்லாத கிரீடம்.
அது அழிவில்லை அந்த கிரீடத்தில். ரெண்டாவது அந்த 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 கிரீடத்துக்குள்ள, அந்த மகிமையின் கிரீடத்துக்குள்ள நீதி இருக்கிறது. மூன்றாவது அது ஜீவ கிரீடம். அல்லேலூயா! அது என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 பேதுருவின் புத்தகத்தில் 5:4 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, என்ன கிரீடம்? வாடாத கிரீடம். ஆமென் சொல்லுங்க. அது மகிமையின் கிரீடத்துக்குள்ள வாடவே வாடாது. ஆமெனா? வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா இன்பேலன்ஸாக போயிருச்சு. மல்லிகை பூவுக்கு நல்ல வாசம் இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் நிலைத்திருக்காது. ஆமெனா? சருன்னு போயிடும். ஆனால் வாடாமல்லி வாடவே வாடாது, வாசமே இருக்காது. ஆமெனா? ஒரு நல்ல வாசகம் அதில் பார்த்தேன். இல்லை, லைஃப் ஸ்டைல் அது. உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடல, எல்லாருக்குமே எதுவும் கிடைக்காமும் இல்லை. அதுதான் பரிபூரணம். ஆமெனா? நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த மகிமையின் கிரீடத்தில் வாடவே வாடாது. அல்லேலூயா! மனுஷங்கள்லாம் மனம் மாறிடுவாங்க, எல்லாம் மாயா போட்டு அழிஞ்சிடும். ஆனால் அவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிரீடம் நம்ம கிரீடமாக பார்க்கிறார். அந்த கிரீடத்தில் வாடவே வாடாது. எப்போ தெரியுமா? மேய்க்கணும். சபை மேலே ஒரு பாரம் வந்து, சபையில் நீங்கள் பட்ட பிரயாசம், என் சகோதர சகோதரிகள் எப்படியாகிலும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அவர்கள் மேலே அன்பு கூறுவேன் என்று சொல்லி சபையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக பாரத்தோடு ஜெபித்து அந்த ஆத்மாக்கள் வசனத்தில் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி சபையை மேய்க்கிற அந்த கண்காணிப்பு வேலையை நாம் செய்தோமே. சபையில் இருக்கிற என் சகோதரர்கள் அவங்க உட்காரணும், அவங்க நல்லா சுத்தம் பண்ணணும். வந்து நீங்கள் சர்ச்சை பெருக்கி பாய் போட்டு அப்புறம் நீங்கள் சபையில் பட்ட உங்கள் பிரயாசங்கள், அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பட்ட அந்த பிரயாசங்கள், இதுக்கெல்லாம் மேய்ப்பர் வருகிறார். அவர்களை மேய்த்தீர்கள், அவர்கள் மேலே கண்களை வைத்து நீங்கள் மேய்த்தீர்கள். என் சகோதரன் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி என் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தலாம் என்று சொல்லி. ஆமெனா? இன்னைக்கு என் சர்ச்சில் என் சகோதரிகளுடைய முகம் வாடலாம் இருக்குது, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் வீட்டில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி. ஆமெனா? அப்படி தானே? நீங்கள் மேய்த்தீங்களே, சபை மேலே கண்ணு வச்சிங்களே, இதெல்லாம் இருக்கணும். இந்த 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 இப்போ நான் காட்ட போகிற அந்த 7 கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ஏசப்பா கையில் இருக்கிற அந்த அலங்காரமான கிரீடம். ஆமெனா? சபையில் நீங்கள் செய்த ஊழியம், ஊழியக்காரனோடு இசைந்திருந்து, ஏன்னா ஒரு தனியாளாக செய்ய முடியாது. அதுதான் கர்த்தர் எல்லாரையும் இணைக்கிறார், அன்பில் இணைக்கிறார். ஊழியக்காரனோடு இணைத்து நீங்கள் சபையில் பட்ட, நீங்கள் சபையை மேய்த்தீர்கள். என சபையினுடைய மேய்ப்பன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிரதான மேய்ப்பராக நமது ஆண்டவர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். ஆமெனா? அது வாடவே வாடாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிரீடத்தை அவர் நம் கொடுப்பார். சபைதான் அவர் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் சபையை தான் கர்த்தர் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 4:1 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமெனா? இங்கே அன்புல ஒரு பரிபூரணத்தை பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க, சகோதரர்கள் மேலே, நல்லா கவனிங்க, சகோதரர்கள் மேலே அன்பை நாம் காண்பிக்கும் போது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமெனா? சகோதரர்கள் மேலே நாம் அன்பை காண்பிக்கும் போது நம்ம வந்து கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக சகோதரர்களுக்காக பிரயாசப்பட்டோம், மேய்த்தோம், வசனத்தின் பார்வையில் வச்சு நம்ம மேய்த்தோம். அது மகிமையுள்ள வாடாத கிரீடம் நமக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பவுல் தம்முடைய அன்பை ரெண்டு வார்த்தை சொல்றாரு, பிரியம் பிரியம் இந்த வசனத்தில். மறுபடியும் வாசிப்பால் அந்த வசனத்தை. ஆதலால் எனக்கு பிரியம், என் அன்புக்குரியவர்களே, பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா வாஞ்சையாய் தங்கள் சகோதரர்கள் மேலே அவ்வளவு ஈர்ப்பு, அந்த இருதயத்துக்குள்ள அந்த அன்பிலே ஒரு பரிசுத்தம் இருக்கும்போது அது நிலைத்திருப்பதை காண்பிக்கிறது. நாம் அன்பிலே நிலைத்திருக்கும் போது
அன்பு ஒழியாது. ஆக இந்த கிரீடம் ஒழிந்து போகாத கிரீடத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சூட்டிக்கொள்வதை இங்கே பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஓய்ந்து போம், தீர்க்க தரிசனம் ஒழிந்து போம், அப்புறம் அந்நிய பாஷை ஓய்ந்து போம், அன்பு ஒழியாது. ஆக பிரியம் என்று இங்கே சொல்லும்போது இது ஒழியாத கிரீடம். அங்கே அன்பை வெளிப்படுத்தும் போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த அன்பு பொங்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்கின்ற வெளிப்பாடை நம்ம பெறுகிறோம். ஆக அன்பு ஒழியாது. எனக்கு கிரீடமானவர்கள் சொல்லும்போது ஒழியாத கிரீடம். என்ன கிரீடம் இது சொல்லுங்க, இது என்ன கிரீடம்? சொல்றது புரிஞ்சு போச்சு இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமா இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? அன்பு ஒழியாது. ஆமென். ஆக இந்த இடத்துல பிலிப்பியர் 4:11 ஒழியாத கிரீடம், அந்த மகிமையின் கிரீடத்தின் மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையின் கிரீடத்தினுடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அன்பு என்று சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள அந்த அன்புல நிலைத்திருக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிற அனுபவம் அது ஒழியாத கிரீடம். வேணா அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:8 வாசி வேகமா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷையில ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பு ஒழியாது. ஆமென் சொல்லுங்க, அன்பு. ஆக இந்த அந்த கிரீடத்தினுடைய மகிமையின் கிரீடத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னா ஒழியாது. ஆமென். சரி, இப்போ எத்தனை கிரீடம் பார்த்தது வரைக்கும்? வெரி குட். சொல்லுங்க போல. ஃபர்ஸ்ட் என்னது? அழியாத கிரீடம். அது எப்போ? இச்சை அடக்கத்தோட விசுவாசத்தில் ஓடும்போது. ஆமேனா. ரெண்டாவது நீதி. அது எப்போ? ஓட்டத்தை முடிக்கும் போது. ஆமேனா. நல்ல விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது. அப்புறம் மூணாவது ஜீவன் எப்போ? சோதனையை ஜெயிக்கும் போது. ஆமேனா. அப்புறம் நாலாவது மகிமை எப்போ? வாடாத கிரீடம். ஆமேனா. அது என்ன? மகிமையான வாடாத கிரீடம். அது எப்போ? சபையை மேய்க்கும் போது, ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களையும் பார்த்து அவர்களை மேய்க்கும் போது. அஞ்சாவது அன்பில் நிலைத்திருக்கும் போது. சொல்லுங்க, அன்பில் நிலைத்திருக்கும் போது ஒழியாத கிரீடம் நாம் பெறுகிறோம். ஆமேனா. அடுத்த வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:19 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:19. 1 தெசலோனிக்கேயர் 2:19 வாசிங்க வேகமா. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இது என்ன கிரீடம் என்றால், அதாவது சகோதரர்கள் மேல சந்தோஷம் கொள்ளுவது. இதுதான் குற்றமற்ற வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவது. இது சந்தோஷம் என்பது எப்படிப்பட்டதுன்னா நித்தியமானது. சந்தோஷம் எப்படிப்பட்டது? நித்தியமான. ஏன்னா தேவன் நித்தியானந்தர். தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியானந்தர். சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியானந்தமும் அழிவில்லாமையும். ஆமென். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆக நித்தியம், அந்த சந்தோஷம் என்பது நித்தியமானது. சகோதரர்கள் மேல நாம் சந்தோஷம் வைக்கிறோமே, சகோதரர்களிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமே, அவர்கள் எந்த கிரியை செய்தாலும் அவர்கள் மேல எந்த மன சஞ்சலமும் படாம அவர்கள் மேல சந்தோஷமா இருக்கும்போது நாம் நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். சந்தோஷம் நித்திய ஆனந்தம். ஆமென். நித்தியமானது. இது என்ன கிரீடம்? நித்திய கிரீடம். இப்போ நீங்க எபிரேயர் நிருபம் 11:25 வாஸ்து பார்த்தீங்கன்னா, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து அப்படின்னு இருக்கும். ஆமெனா. அப்ப தேவனே நித்திய சந்தோஷமானவர். என் சகோதரர்கள் மேல நான் நித்திய சந்தோஷம் உடையவனா இருக்கிறேன். இதுதான் நமக்கு ரொம்ப. யாரு மேலே கசப்பு வச்சிடாதீங்க. பரலோகம் போக முடியும், தேவனை பார்க்க முடியாது. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே என்று சொல்லி அவர் அழைக்கும் போது அவர் சகோதரர்கள் மேல எந்த ஒரு கசப்பும் வைக்காமல் எல்லாரிடத்திலும் ஒரு மனமகிழ்ச்சியை அன்பிலே அன்பு கூறுகிறார். அந்த அன்பு சந்தோஷமாக. சந்தோஷம் என்பது அவங்க மேல எந்த ஒரு கசப்பும் வைக்கக்கூடாது. அன்பு கூர்ந்துட்டு திடீர்னு அவங்க ஏதாவது கொஞ்சம் செஞ்சாங்கன்னா அவங்க மேல கசப்பை வைக்கக்கூடாது. அவங்க மேல சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நித்திய கிரீடத்தை கொடுக்கிறார். என்ன கிரீடம்? நித்திய. அந்த வசந்த வாசியம். நித்தியமும் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். தீமோத்தேயு நிருபத்தில் 1 தீமோத்தேயு நிருபம் 6வது அதிகாரம் 15 வசனம் வாசி. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி உள்ள தேவன். அல்லேலூயா.
ஆக இந்த நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் கிரீடம் நித்திய கிரீடம். ஆமென் சொல்லுங்க. கடைசியா என்ன கிரீடம் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளே பற்றி கொண்டிரு. அப்ப இந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. இது என்னது? பொறுமை. கிறிஸ்துவினுடைய பொறுமையை காத்து கொள்ளும் போது இந்த பொறுமை இருக்குது இல்லையா, அதுக்கு பேரே கிறிஸ்துவின் பொறுமை. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பேரே என்ன பேரு? கிறிஸ்துவின் பொறுமை. அப்படின்னாவே என்னது அப்படின்னா கிறிஸ்துவின் பொறுமை என்றுதான் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அங்கே கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக உங்களை நடத்துவாராக என்கின்ற அந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2 தெசலோனிக்கேயரா, அதில் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக வாசிக்கலாம். அதில் 3:5 வாசிக்க. 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. யாருடைய பொறுமை? கிறிஸ்துவின் பொறுமை. ஆக இந்த பிலதெல்பியா சபையின் தூதன் கிறிஸ்துவினுடைய பொறுமையை காத்து கொண்டபடியினாலே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்து விட்டார். இந்த கிரீடம் எப்படிப்பட்டது என்றால் பொறுமையினுடைய பலன் என்ன? நம்ம பொறுமை கொள்ளும் போது அவசரப்படாம, ஆத்திரப்படாம, அங்கலாய்க்காம, பதறாம கிறிஸ்துவை போல பொறுமையை நாம் காப்போம். ஏன்னா பொறுமை உள்ளவர்களை உத்தமர்கள் என்று சொல்லுகிறோமே, பொறுமைதான் உத்தமம். நீ நிறைய காரியம் இன்னைக்கு ஏன் நமக்கு மனதில் சஞ்சலங்கள், வேதனைகள்னா பொறுமை இழந்து விட்டோம், மனம் பதறுகிறோம். அப்போ நம்ம பொறுமையை காக்கும்போது கிறிஸ்துவே தான் பொறுமை. பொறுமைக்கும் கிறிஸ்துக்கும் என்ன ஒரு டெஃபினேஷன்? வேற வரலாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். கிறிஸ்து தான் பொறுமை, இயேசுனாலே பொறுமை. அப்போ என் பொறுமையை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவரை சோதிக்கும்படியாக வரக்கூடிய சோதனைகள் தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன். ஆக வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அல்லேலூயா. வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பிவிப்பேன். நீ இந்த சோதனையில் நீ அகப்படுவதில்லை. ஏன்னா நீ பொறுமையை காத்து கொண்டபடினால உன் பொறுமையை சோதிக்க முடியும். சோதனை காலத்தை விடமாட்டேன். உன்னை ரகசிய வருகையிலே உன்னை எடுத்துக்கொள்ளுவேன். ஆக இந்த கிரீடத்தில் பரிபூரணம் இருக்கிறது. யாக்கோபு 1:4 வாசிங்க பார்க்கலாம். இந்த பொறுமையினுடைய பிரதிபலன் என்னவென்றால் பரிபூரணம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண. இந்த 2 பூரணம் பொறுமைன்னு வருது. ஆக இந்த மகிமையின் கிரீடத்தில் பூரணமும் இருக்கிறது. பூரண கிரீடம், பரிபூரண கிரீடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சந்தோஷமா இருக்குது. அது பரிபூர்ண. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் கிரீடம், தலையின் மேலே வைத்திருக்கிற மகிமையின் கிரீடம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிற அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த கிரீடத்தை நம்ம தலைமையில சூட்டுவார். ஆமேனா. நீங்க பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் மகிமையை கொடுக்க வல்லமை உடையவர். ஆக நீங்கள் பரிபூர்ணமான அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னு ஒரு குறைவே இருக்காது தேவராஜ்யத்தில், அவருடைய மகிமைக்குள்ள. ஆக நமக்கு இந்த பரிபூர்ணமான கிரியை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம பிரயாசப்படுறோம். எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டவங்க மனுஷன் தானே. ஆமேனா. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் யாரால் படைக்கப்பட்டவங்க? தேவனால் படைக்கப்பட்டவங்க. அப்போ அவருடைய மனதை நம்ம குளிரச் செய்யும் போது தேவன் நமக்கு பிரதிபலன் கொடுக்க வல்லமை உடையவர். ஆமென். ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் கர்த்தருடைய கணக்கில் வச்சு இவ்வளோ பெரிய மகிமையை உள்ளங்க தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்ல வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த கிரீடம் என்றென்றைக்கு உங்கள் தலைமையில தேவன் சூட்டி மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். இந்த 7வது மாதத்தில் இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமா நன்மை செய்யுங்க. எத்தனை சந்தோஷமா இருக்குது. உங்கள் வீட்டில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். நான் என் வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆண்டவரேன்னு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் நான் கிரீடம் ஏந்தி வருகிறேன், என் பிரதிபலனை கொடுக்கிறேன். இன்னும் உற்சாகமாக ஓடுங்க, இன்னும் பொறுத்து கொள்ளுங்க. எப்பேற்பட்ட காரியத்தை சகிங்க. உங்களுக்கு ஒரு குறைவே இல்லாமல் இருக்குன்னா உங்களுக்கு பொறுமை பூரண கிரியை செய்யட்டும். பொறுமையாக இருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பொறுத்தார். ஆமெனா. அவர் பட்ட பாடுகளை அவர் எப்படி பொறுத்தார், அவர் எப்படி சகித்தார். அப்படி போல உங்களுக்கு பொறுமை பூரண கிரியை செஞ்சிச்சுன்னா அந்த மகிமையின் கிரீடத்தில் அந்த பொறுமையும் அந்த பூரணமும் அங்கே மகிமையாய் அங்கே இருக்கும்.
அது மகிமையாய் நம்முடைய சிரசில் நிலைத்திருக்கும். 24 மூப்பர்களாய் ஜெயங்கொண்டவர்களாய் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் தலையிலே பொன்முடி சூடி தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். அவர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் முழங்கால் படியெல்லாம். பரலோக பரமபிதாவே, நீர் கொடுத்திருக்க இந்த பூரணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்க மகிமையுள்ள கரங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.